புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட கைதி மது அருந்தியிருந்த விவகாரத்தில் காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அரியங்குப்பத்தை சார்ந்த ரவுடி சதீஷ் என்கின்ற மணிகண்டன் மீது அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை, மணல் கடத்தல், கஞ்சா விற்பனை உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 2020 ரெட்டியார்பாளையம் ரவுடி கொட்டா ரமேஷ் தின்னப்போட்ட குப்பத்தில் வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்ட ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அவர் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சில நாட்கள் முன்பு மணல் கடத்தல் வழக்கில் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரியங்குப்பம் போலீசார் கடலூர் சிறையிலிருந்து அழைத்து வந்தனர். பின்னர் மீண்டும் கடலூர் சிறைக்கு அழைத்து சென்றபோது சதீஷை சிறை காவலர்கள் சோதனை செய்தனர். அப்போது அவர் மது போதையில் இருந்ததும் தெரிய வந்தது. சதீஷை கடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்தபோது அவர் மது அருந்தியிருந்ததும் உறுதியானது. இதனையடுத்து புதுவை டிஐஜி சத்தியசுந்தரம் உத்தரவின் பேரில் அரியங்குப்பம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் விசாரணை நடத்தினார். இதில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய சதீஷை மீண்டும் கடலூர் சிறைக்கு போலீசார் அழைத்து சென்றபோது அவரது உறவினர்கள், நண்பர்கள் பார்த்து பேசியுள்ளனர். அப்போது சிக்கன் ரைஸ், குடிநீர் கொடுத்துள்ளனர். அந்த குடிநீரில் மதுவை கலந்து கொடுத்ததும் தெரிய வந்தது. இதுகுறித்து அறிக்கையை காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் தாக்கல் செய்தார். இதனையடுத்து கைதியின் பாதுகாப்பிற்கு சென்ற காவலர் தேவரஞ்சித்தை பணியிடை நீக்கம் செய்து புதுச்சேரி காவல் தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் கோரிக்கை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. கடந்த 10 நாட்களாக பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர்கள் இன்று 11வது நாளாகவும் தங்களது போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி கல்வித்துறை வளாகத்தில் அமைதியான முறையில் உட்கார்ந்து கொண்டு ஆசிரியர்கள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், பணியாளர் பாதுகாப்பு, வேலை நிலைத்தன்மை என்ற 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். போராட்டத்தின் உணர்ச்சி மிகுந்த தருணமாக ஆசிரியர்கள் தங்களது குழந்தைகளுடன் பங்கேற்றது அமைந்தது. தாயுடன் வந்த ஒரு சிறுமி, தன் அம்மா மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், அவருக்கு உடனடியாக நிரந்தர வேலை கொடுக்க வேண்டும் என்று அரசை நோக்கி மனமுருகி கோரிக்கை வைத்தது. அங்கிருந்தவர்களை நெகிழ செய்தது. இந்த போராட்டத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பிலும் ஆதரவு வலுத்து வருகிறது. ஜேசிஎம் கட்சியின் நிர்வாகிகள் போராட்ட இடத்திற்கு நேரில் சென்று ஆசிரியர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என்றும் அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் தொடர்பான பிரச்சினையை சட்டப்பூர்வ மற்றும் நிர்வாக மட்டங்களில் எடுத்து செல்ல தயாராக உள்ளதாகவும் கட்சி தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தைப்பூச திருவிழாவில் ஜல்லிக்கட்டு காளையை முருகன் அடக்குவது போல இருந்த அலங்காரம் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி வில்லியனூர் கூடப்பாக்கம் அருள்மிகு நிலோத்பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்துள்ளிருக்கும் அருள்மிகு பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் தைப்பூச பெருவிழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்ரமணியருக்கு செடல், வேல், அலகு, காவடி, பால் காவடி, பறக்கும் காவடி, ஜேசிபி, கார், லாரி போன்ற வாகனங்களை அலகிட்டு இழுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முருகன் அலங்கரிக்கப்பட்டிருப்பார். அதன்படி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு காளையை முருகன் அடக்குவது போன்று அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இது பக்தர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது. அதனையும் தொடர்ந்து மதியம் 12 மணியளவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பாத யாத்திரை மாநில சிறுபான்மையினர் தலைவர் முகமது அசான் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு நடைப்பயணம் மேற்கொண்டனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த பாத யாத்திரை நிகழ்வானது பல்வேறு தொகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வில்லியனூரில் நடைபெற்ற பாத யாத்திரை மற்றும் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கட்சியின் மூத்த தலைவர் தேவதாஸ் முன்னிலையில் மாநில சிறுபான்மையினர் தலைவர் முகமது ஹசான் ஏற்பாட்டில் நடைபெற்ற பாத யாத்திரை நிகழ்வில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் தலைவர் பாரத் யாத்ரி, முகமது ஆரிப், புதுச்சேரி சிறுபான்மையினர் பிரிவு பொறுப்பாளர் மீரா ஹுசைன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பாத யாத்திரையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பாத யாத்திரை நிகழ்வானது வில்லியனூர் மாட வீதியிலிருந்து புறப்பட்டு
உத்தரவாகினிபேட், பெரியபேட், மணவெளி, ஜிஎன் பாளையம், சுல்தான்பேட், வில்லியனூர் மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் நடைபயணம் மேற்கொண்டு மத்திய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாகவும், போலி மாத்திரை குற்றச்சாட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிகள், ஊழல் போன்றவற்றை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பொதுமக்கள் மத்தியில் பேசினார்கள். குழந்தையின் குரல் அரசை நோக்கி, என் அம்மாவிற்கு நிரந்தர வேலை வேண்டும். 11வது நாள் ஆசிரியர்களின் போராட்டம். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரிக்கை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. கடந்த 10 நாட்களாக பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர்கள் இன்று 11வது நாளாகவும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் அமைதியான முறையில் உட்கார்ந்து கொண்டு ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், பணியாளர் பாதுகாப்பு, வேலை நிலைத்தன்மை என்ற 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். போராட்டத்தின் உணர்ச்சி மிகுந்த தருணமாக ஆசிரியர்கள் தங்களது குழந்தைகளுடன் பங்கேற்றது அமைந்தது. தாயுடன் வந்த ஒரு சிறுமி, என் அம்மா மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், அவருக்கு உடனடியாக நிரந்தர வேலை கொடுக்க வேண்டும் என்று அரசை நோக்கி மனமுருகிய கோரிக்கை வைத்திருந்தது அங்கிருந்தவர்களை நெகிழ செய்தது. பல ஆண்டுகளாக கல்வி சேவையில் ஈடுபட்டு வந்தும் நிரந்தர நியமனம் வழங்கப்படாமல் ஒப்பந்த அடிப்படையிலேயே வைத்திருப்பது தங்களது குடும்ப வாழ்க்கையை பாதிப்பதாக ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த போராட்டத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பிலும் ஆதரவு வலுத்து வருகிறது. ஜேசிஎம் உத்தரவின்படி கட்சியின் நிர்வாகிகள் போராட்ட இடத்திற்கு நேரில் சென்று ஆசிரியர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என்றும் அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆசிரியர்களின் பணி நிரந்தர தொடர்பான பிரச்சினையை சட்டப்பூர்வ மற்றும் நிர்வாக மட்டங்களில் எடுத்து செல்ல உள்ளதாக கட்சி தெரிவித்திருக்கிறது. போராட்டம் நீடித்து வருவதால் கல்வித்துறை நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. மாணவர்களின் கல்வி செயல்பாடுகள் பாதிக்கப்படாமல் இருக்கவும், ஆசிரியர்களின் நீண்ட கால கோரிக்கைக்கு நியாயமான முடிவு எடுக்கவும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். 11வது நாளாகியும் எந்த தெளிவான அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். கடவுள் உள்ளமே பாடலுடன் கண்ணீரில் போராடும் புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்கள். பணி நிரந்தரம் கோரி 10வது நாளாக தொடரும் உணர்ச்சி மிகுந்த போராட்டம். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் 10வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போராட்ட மேடை தற்போது ஒரு உணர்ச்சி அரங்கமாக மாறியுள்ளது. வாழ்வாதாரத்தின் உறுதியை கேட்டு காத்திருக்கும் கல்வியாளர்கள் தங்களது மனக்குமரலை வார்த்தைகளால் மட்டுமல்ல பாடலால் வெளிப்படுத்தி வருவது கண்கலங்க வைக்கிறது. நேற்று முன்தினம் 3வது முறையாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளார். அவரது அறிவுறுத்தலின் பேரில் எல்ஜேகே கட்சி நிர்வாகிகள் தினம்தோறும் போராட்ட இடத்திற்கு வந்து ஆசிரியர்களுக்கு ஆதரவும் தேவையான உதவிகளையும் செய்து வருகின்றனர். போராட்டத்தின் உணர்ச்சி குரலாக மாறிய சினிமா பாடல். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் தினமும் ஒரு பாடலை ஒன்று கூடி பாடி தங்களது வேதனையை வெளிப்படுத்தி வருகின்றனர். நடிகர் ரஜினிகாந்த் நடித்த படத்தில் இடம்பெற்ற கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே என்ற பாடல் போராட்ட மேடையின் உணர்ச்சி சின்னமாக மாறியுள்ளது. பணியாணை கிடைத்திட வேண்டி உன்னை வேண்டினோம் என்ற வரிகள் ஒலிக்கும் தருணத்தில் பல ஆசிரியர்கள் கண்ணீருடன் பாடுவது அங்கு காண்போரின் மனதை உருக்கும் காட்சியாக உள்ளது. இது வெறும் சினிமா பாடல் என்ற எல்லையை தாண்டி வேலை நிலைத்தன்மைக்காக காத்திருக்கும் கல்வியாளர்களின் உண்மை வேண்டுதலாக மாறியுள்ளது. பிச்சை அல்ல, உரிமை ஆசிரியர்களின் உருக்கமான கோரிக்கை. பல ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் பணியாற்றியும் நிரந்தர நியமனம் கிடைக்காத நிலை இவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. பாடலின் பாதையின்றி தாங்கள் தவிக்கிறோம் என்ற வரி தங்களது தற்போதைய வாழ்க்கை நிலையை நேரடியாக பிரதிபலிப்பதாக ஆசிரியர்கள் கூறுகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களின் உணர்ச்சியுடன் கூறுகையில், தாங்கள் வேலையை பிச்சையாக கேட்கவில்லை, பல வருட சேவைக்கான உரிமையை மட்டுமே கேட்கிறோம் என்றும் பேசினர். தொகுதிகள் மெல்வின் தலைமையில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன் முன்னிலையில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பாஜக கட்சியில் இணைந்தனர்.
புதுச்சேரியில் பாஜக கட்சிகள் தட்டாஞ்சாவடி தொகுதியை சார்ந்த மெல்வின் தலைமையில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜக கட்சியில் இணைந்த விழா புதுப்பேட்டை அருகே நடைபெற்றது. மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன் முன்னிலையில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் கட்சியில் இணைந்தனர். அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கூட்டத்தில் உரையாற்றிய மாநில தலைவர் ராமலிங்கம், வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கட்சி மாபெரும் வெற்றியை பெற இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் அவர் புதிய உறுப்பினர்களை அன்புடன் வரவேற்று பாஜக அரசியலும் கொள்கைகளும் மக்கள் மத்தியில் பெரும் நம்பிக்கையை பெற்றுள்ளதற்கான சான்றாக இந்த நிகழ்வு விளங்குவதாக குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியின் மாவட்ட தலைவர் உலகநாதன், உழவர்கரை மாவட்ட இளைஞரணி தலைவர் ராஜசேகர், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், தட்டாஞ்சாவடி தொகுதியின் தலைவர் கவிதா, மாநில இளைஞரணி துணைத் தலைவர் தமிழரசன், பொதுச் செயலாளர் அமல்ராஜ், விக்ரமாதித்தன், பொருளாளர் சித்தானந்த் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வெளியூர் தொகுதியிலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் திமுக கட்சியிலிருந்து விலகி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி வெளியூர் தொகுதியை சார்ந்த திமுக நிர்வாகிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜக கட்சியில் இணைந்தனர். முன்னதாக வெளியூர் மாடவீதிகள் ஒன்றிணைந்து மாடவீதியை சுற்றி ஊர்வலமாக சென்று புதுச்சேரி பாஜக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜக கட்சிகள் புதுச்சேரி மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் வெளியூர் மணவெளி தண்டுக்கரை பகுதியை சார்ந்த ஹரி மற்றும் கரிகாலன் ஆகியோருடன் வெளியூர் திமுகவை சார்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பாஜக கட்சியில் இணைந்தனர். மேலும் பாஜக சிறப்பு அழைப்பாளர் முகமது யூனிஸ் ஒருங்கிணைப்பில் நடந்த நிகழ்ச்சியில் வெளியூர் தொகுதியின் பொறுப்பாளர் செல்வ கணபதி, வெளியூர் தொகுதியின் தலைவர் தாமரை செல்வம், தொகுதியின் பொறுப்பாளர் செயலர் ராஜவேல் மற்றும் வெளியூர் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்தால் கூட்டுறவுத்துறையை லாபகரமாக இயக்கலாம் என்று கூட்டுறவு பதிவாளர் சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் பொதுக்குழு கூட்டம் கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்க வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தனர். புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் மேலாண் இயக்குனர் வீர வெங்கடேஸ்வரி வரவேற்புரை ஆற்றி அனைவரையும் கௌரவித்தார். கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளரும் ஒன்றியத்தின் நிர்வாகியுமான சாரகபாணி ஒன்றியத்தின் 2023-2024 ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கையினை வாசித்தார். அதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், அனைத்து அதிகாரிகளும் ஊழியர்களும் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்தால் கூட்டுறவுத்துறையை லாபகரமாக இயக்கலாம் என்றும் இது தொடர்பாக தன்னை எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் ஊக்கமளித்தார். இந்த விழாவில் பல்வேறு கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பிராந்தியங்களிலிருந்து கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தின் முடிவில் புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலைய முதுநிலை கணினி விரிவுரையாளர் ரங்கநாதன் நன்றி உரையாற்றினார். ஒன்றியத்தின் ஊழியர்கள் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் முடிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. காரைக்காலில் ஏழை எளிய மாணவிகளின் முழு கல்லூரி படிப்பிற்கு உதவிடும் வகையில் புதிதாக தொடங்கப்பட்ட அறக்கட்டளைக்கு பெற்றோர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அம்மணியம்மாள், ஈஸ்வரி, ராமநாதன், உமா சுந்தரி கல்வி அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. இதன் நிறுவனர் உமா சுந்தரி ரிப்பன் வெட்டி செய்தியாளர்களிடம் பேசுகையில், காரைக்கால் அடுத்த திருநள்ளார் பகுதியில் கடந்த 1960ஆம் ஆண்டு காந்திஜி ஏழை சிறுமிகளின் அன்பு நிலையம் தொடங்கப்பட்டு மாணவிகளுக்கு கல்வி உதவி மற்றும் உணவுகளை தங்களது முன்னோர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கி வந்தனர். அது காலப்போக்கில் மறைந்துவிட்டதால் மீண்டும் ஏழை எளிய மாணவிகளுக்கு உதவிடும் வகையில் அறக்கட்டளை தொடங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ஜிப்மர் மருத்துவமனை, ஔவையார் கலை அறிவியல் கல்லூரி, பெரியாள் கல்லூரி, மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி என 4 கல்லூரி மாணவிகளை தேர்வு செய்து முழு கல்லூரி படிப்பிற்கு நிதி உதவி வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு கல்லூரிகளில் பயிலும் மாணவிகளையும் தேர்வு செய்தும் கல்லூரி படிப்பிற்கு உதவிடும் வகையில் செயல்பட இருப்பதாக கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க செயலாளர் ரமேஷ்
வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொறுப்பில் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியை சார்ந்த வே. ரமேஷ் என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி ஜனவரி 31 முதல் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸால் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக பாமக மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொறுப்பில் ரமேஷ் என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி நியமிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பாமக கட்சியினர் ரமேஷிற்கு பொன்னாடை அணிவித்து தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசுவாமி ஆகியோரின் பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசுவாமி, ஷாஜகான் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான R.E. சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் காராமணிக்குப்பம் ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பின்னர் வண்ணருவி கலைக்கூடத்தில் நடைபெற்ற மாபெரும் ஓவியப் போட்டியில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் கோவில், ஜெயின் கோவில் எதிரில் பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் தங்கமணி, மத்திய மாவட்ட துணைத் தலைவர் கலியமூர்த்தி, மேலும் தயாளன், அசோகன், பிரபு, ஹரிகிருஷ்ணன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் தலைவர் அமுதரசன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் வர்த்தக பிரிவு தலைவர் செந்தில்குமார், கோவிந்தன், புஷ்பராஜ், சங்கர் பாபு, ஆறுமுகம், சக்திவேல் மற்றும் வண்ணருவி கலைக்கூட உரிமையாளர் ராஜேஷ், ஓவியர்கள் சக்திதாசன், ராம்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு 108 காவடி மற்றும் 108 பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு 25ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு 108 காவடி 108 பால்குட உற்சவம் நடைபெற்றது. மாடவீதி வழியாக நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் மற்றும் காவடி எடுத்து அலகு குத்தி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். முன்னதாக காலை ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து காவடி பால்குடம் எடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து காவடிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் உபயதாரர், வில்லியனூர் மாதா கோவில் வீதி ஹரிஹரன், சவிதா பிரியா குடும்பத்தினர், கோபாலகிருஷ்ணன், மஞ்சுளா குடும்பத்தினர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ முருகன் ஆலய தலைவர் முருகையன் மற்றும் நிர்வாகிகள், SMB புரம் மேற்கு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். பாக்கம் அருள்மிகு நிலோத்பலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அலகிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் அருள்மிகு நிலோத்பலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு தைப்பூச பெருவிழா நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் தைப்பூச பெருவிழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு செடல், வேல், அலகு, காவடி, JCB, கார், லாரி, கிரேன், அறுவடை இயந்திரம் போன்ற வாகனங்களை அலகிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாலை அருள்மிகு பாலசுப்பிரமணியர் அலங்கார வாகனத்தில் திரிவீதி உலாவும் நடைபெற்றது. மேலும் பாரம்பரிய தெருக்கூத்து, கேளிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கூடப்பாக்கம் ஊர் கிராமவாசிகள், இளைஞர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரி ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் அருகே சுப்பிரமணிய சிவா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சுப்பிரமணிய சிவா நகரில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் ஆலய
ஜூர்ணதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சனிக்கிழமை விக்னேஸ்வரா பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வாக கோ பூஜை, 2ஆம் கால யாகசாலை பூஜை, தத்துவார்ச்சனை, நாடி சந்தானம், யாத்திரதானம், சங்கல்பம், கடம் புறப்பாடு, அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத விமான கோபுர மகா கும்பாபிஷேகம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் வெகு சிறப்பாக முறையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களுக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதையும் செய்யப்பட்டது. இதனிடையே பூக்கடை ரமேஷிற்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சுப்பிரமணிய சிவா நகர் ஆலய நிர்வாக விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள வள்ளலார் திருச்சபை சார்பாக நடைபெற்ற அன்னதானத்தில் நமது மக்கள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். தைப்பூச பெருவிழாவையொட்டி ஆண்டுதோறும் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை மெயின் ரோடு பகுதியில் அமைந்துள்ள வள்ளலார் திருச்சபை சார்பாக சிறப்பு வழிபாடு மற்றும் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இவ்வாண்டு நடைபெற்ற தைப்பூச விழாவில் நமது மக்கள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் விநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கினார். மேலும் விழாவின் ஏற்பாட்டாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கனுவாப்பேட்டை கப்பக்கார் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழாவையொட்டி காவடி எடுத்த பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். வெளியூர் கனுவாப்பேட்டை கப்பக்கார் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த தைப்பூச திருவிழாவையொட்டி அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள், அலங்கார பூஜைகள், நெய்வேத்தியங்கள் மற்றும் தீபாரதனைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ கற்பக விநாயகர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவில் கனுவாப்பேட்டை, வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு அவரது திருவருளை பெற்றனர். இந்த தைப்பூச திருவிழா நிகழ்ச்சியை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நிர்வாகம் மற்றும் கனுவாப்பேட்டை கப்பக்கார் தெரு பொதுமக்கள் செய்திருந்தனர். ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் சங்கம் சார்பாக தைப்பூச பெருவிழாவை முன்னிட்டு முதலியார்பாளையம், கோவிந்தன்பேட்டை பகுதியில் 4ஆம் ஆண்டு அன்னதானம் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முத்திரையார்பாளையம், கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் சங்கம் சார்பாக தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு 4ஆம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்ற சமபந்தி விருந்து அன்னதான விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் நடராஜன், வடிவேலன், முருகன், குமரவேல், மணிகண்டன், சுந்தர்ராஜன், சிவராமன், ஜானகிராமன், கார்த்திக், சுப்ராயலு, பெருமாள், அய்யனார், சங்கர் உட்பட சங்கத்தின் பொறுப்பினர்கள், முருக பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவிலும் சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் சங்கத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காமாட்சி அம்பாள் அறக்கட்டளை சார்பாக தைப்பூச திருநாளை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அண்ணா சிலை அருகே காமாட்சி அம்பாள் அறக்கட்டளை சார்பாக தைப்பூச திருநாளை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காமாட்சி அம்பாள் அறக்கட்டளையின் நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள், அரும்பார்த்தபுரம் வியாபாரிகள் சங்க தலைவர் பாஸ்கர், அய்யனார், சந்துரு, விஜயகர், சரண், கணேஷ், ஹரி, பிரபு, தவி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விஐசி குரூப்ஸ் தம்பிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கண்டமங்கலம் மத்திய ஒன்றியம் பாக்கம் 4 முனை சந்திப்பில் மாவட்ட கழக செயலாளர் விஜய், ஜிபி சுரேஷ், பிபிஏ அவர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் விசில் சின்னம் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் ஒன்றிய செயலாளர் ராஜசேகர், ஒன்றிய நிர்வாகிகள் சேவாக், சேதுபதி மற்றும் அணி நிர்வாகிகள் பாக்கியராஜ், டாக்டர் ஹரிதரன், அரவிந்தன், பாக்கம் அரவிந்த் மற்றும் கிளை செயலாளர்கள் சோமசுந்தரம், கிருஷ்ணமூர்த்தி, முருகேஷ்
ஆழியூர் அரி மற்றும் கிளை பூத் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் அறம் அறக்கட்டளை இணைந்து 155வது தைப்பூச பெருவிழா மற்றும் 5ஆம் ஆண்டு அன்னதான விழா குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு சந்திப்பில் வழங்கப்பட்டது. அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் அறம் அறக்கட்டளை இணைந்து 155வது தைப்பூச பெருவிழா மற்றும் 5ஆம் ஆண்டு அன்னதான விழா குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு சந்திப்பில் வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு கண்ணன் செல்வம் கலந்து கொண்டு அன்னதான விழாவை துவக்கி வைத்தார். இதில் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் நிறுவனர் டேவிட் என்கின்ற லூர்துநாதன் தலைமை தாங்கினார். இதில் ஊர் பிரமுகர்கள் ஆறுமுகம், முருகன், கமலக்கண்ணன், அண்ணாதுரை, ராஜேந்திரன், செந்தில், மூர்த்தி, திவான், அஜய்ராஜ், நவீன், ப்ரூஸ், பாலாஜி, டேவிட், ராஜேந்திரன், சரவணன், திவான் மற்றும் மாஸ்டர் கௌஷிக் ஜோஸ், கௌதம் ஜோஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மஞ்சு லூர்துநாதன் மற்றும் வழக்கறிஞர் எட்வின், வேளாங்கண்ணி, இளங்கோ ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் ரூபாய் 55 லட்சம் மதிப்பீட்டில் மின் விளக்குகளுடன் கூடிய பேட்மிண்டன் உள்விளையாட்டு அரங்கத்தை அமைச்சர் திருமுருகன் திறந்து வைத்தார். காரைக்கால் அடுத்த காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் ரூபாய் 55 லட்சம் மதிப்பீட்டில் அதிநவீன மின் விளக்குகளுடன் கூடிய பேட்மிண்டன் உள்விளையாட்டு அரங்கம் திறக்கப்பட்டது. மீனவ கிராம மக்கள் மற்றும் பொதுமக்களின் நிதி உதவியுடன் கட்டப்பட்ட பேட்மிண்டன் உள்விளையாட்டு அரங்கத்தை அமைச்சர் திருமுருகன் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் உருவாக்கும் வகையில் பேட்மிண்டன் உள்விளையாட்டு அரங்கம் திறக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக விளையாட்டு வீரர்கள் தெரிவித்தனர்.